உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவுக்கான காரணங்கள் என்னென்ன, அது எப்படி சரி பண்றது? ஆண்மை குறைவுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. விந்து பயில் சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜெனட்டிக் குறைபாடுகள், ஜீன்ஸ்ல வர்ற குறைபாடுகள்னால ஆண்களுக்கு XYன்னு இருக்கணும், X0ன்னு இருக்கும் ஜீன்ஸ்ல. அப்போ உங்க முழு ஆணூர் பெருசா வளராது, சின்னதா இருக்கும். ரொம்ப டாலா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஆண் ஹார்மோன் கம்மியா இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணம். விந்து பைகள் அடி வாங்குறது, விந்து பைகள் வீங்கி போறது, சரியா ஃபங்க்ஷன் பண்ணல, முக்கியமா இதெல்லாம் ஒரு காரணம். ஆனா பெரும்பாலானவங்களுக்கு இந்த காரணமா இல்லை. பெரும்பாலானவர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக இன்றைக்கு சர்க்கரை நோய் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதை தவிர நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் சர்க்கரை நோய் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்தியா சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இருக்கு. 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்கள்ல ஆண்மை குறைவுக்குள்ளாகிறாங்க. அப்போ ஆண்மை குறைவினுடைய தலைநகராகவும் இந்தியா இருக்கு. இதெல்லாம் ஆண்மை குறைவை நம்ம சரி செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க இந்த ஆண்மை குறைவை சரி செய்யலைன்னா இரத்த நாளங்களுடைய நோய், இது முக்கியமா ஆண்மை குறைவை நீங்க சரி செய்யலாம், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால ஆண்மை குறை வந்த உடனேயே நீங்க மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். கூகுள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறை ஹார்ட் அட்டாக் முன்னோடியா அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல ஏராளமான ஆய்வுகள் வரும். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி ஆண்மை குறை வரும் முன்னே ஹார்ட் அட்டாக் வரும் பின்னே. அதனால நீங்க செக் பண்ணிக்கணும். இதை தவிர வேற என்ன பிரச்சனை வரும்? நரம்புகள் பாதிப்பு, நிறைய நோய்கள் இருக்கு. எம்எஸ்ன்னு ஒன்று இருக்கு, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். ரொம்ப உயரமா இருந்து விழுகிறோம், முதுகு தண்டுவடம் அடி வாங்குது, இல்லை வேற பல்வேறு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், முதுகெலும்புல பாதிப்பு, அடுத்து கை கால் வலிப்பு, அதற்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள், மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், பல நோய்களுக்கான மருந்துகள். சர்க்கரை நோய் மாதிரி பிபி, பிளட் ப்ரெஷர் நோய் என்பது இரத்த நாளங்களை பாதிக்கும், ஆண்மை குறை உண்டு பண்ணும். பிளட் ப்ரெஷருக்கான மருந்துகள் ஆண்மை குறை உண்டு பண்ணும், பீட்டா பிளாக்கர்ஸ். தூக்கமின்மை ஆண்மை குறை உண்டு பண்ணும், தூக்கத்திற்கான மருந்துகள் ஆண்மை குறை உண்டு பண்ணும். இப்படி ஏராளமான மருந்துகள் ஆண்மை குறை உண்டு பண்ணலாம். முடி வளரலன்னு மருந்துகள் சாப்பிட்றோம், அந்த மருந்துகள் ஆண்மை குறை உண்டு பண்ணும். ஏராளமான மருந்துகள் நீங்க உங்க மருத்துவரை கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா யூகங்கள்ல இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏராளமான மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். அப்படி ஒரு காரணம் இருந்தால் அந்த மருந்துகள் எல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும், டாக்டர்கிட்ட கேட்டு அத்தியாவசியமான மருந்துகளை எடுத்துக்கணும், மற்ற மருந்துகளை நிறுத்திடலாம். சரி, இந்த ஆண்மை குறைவை சரி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறைகள்ல ஆண்மை குறைவை முழுமையாக சரி செய்யலாம். ரொம்ப ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசுல இல்லை வேற சில நேரங்களில் சிக்கல் வந்ததுன்னா செக்ஸ் தெரப்பி, பாலியல் அந்த மனநல சிகிச்சைகள் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு, அதை பண்ணாங்கன்னா சரியாயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஆன புதுசுல 4% பேருக்கு செக்ஸ் பண்ண முடியாது. இதை ஒரு வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துடலாம். செக்ஸ் தெரப்பின்னு இருக்கு, சரி பண்ணிடலாம். அடுத்து மருந்து மாத்திரைகள். இன்றைக்கு உள்ளது போல அற்புதமான மருந்து மாத்திரைகள் உலகத்துல இன்றைக்கு இருந்ததில்லை. முதல்ல வயக்ரா என்ற மாத்திரை நமக்கெல்லாம் தெரியும். அடுத்து நிறைய வந்துருச்சு, அடுத்தடுத்த ஜெனரேஷன் மருந்துகள், இன்னும் பெட்டரான மருந்துகளும் வந்திருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தலாம். அடுத்து ஷாட் இன்ஜெக்ஷன், ஆணுறுப்புல போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும். ஷாக் வேவ் தெரப்பி என்ற மிஷின், சவுண்ட் வேவ்ஸ் உள்ள அனுப்பி இரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது. அடுத்து ஸ்டெம் செல் சிகிச்சைன்னு புதுசாலாம் வந்திருக்கு, அறுவை சிகிச்சைகள். கடைசியாக எதுலையும் சரியாகலைன்னா அறுவை சிகிச்சைகள் பண்ணி ஆண்மை குறைவை சரி செய்ய முடியும். அதனால இன்றைக்கு ஆண்மை குறைவை முழுமையாக சரி பண்ணலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மால் சரி செய்ய முடியும். அதனால
ஆண்மை குறைவை சரி செய்ய முடியும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டேக் ஹோம் மெசேஜ் அதான். ஆண்மை குறைவை முற்றிலுமாக சரி பண்ண முடியும் எந்த வயசுலையும். ஸோ 80-85 வயசு வரைக்கும் நீங்கள் இயல்பான தாம்பத்திய உறவில் இருக்கலாம், செக்ஸ் நல்லா பண்ண முடியும். ஹார்மோன்கள் ஆண்மை குறைவு நம்ம ஷார்ட்டாக சொன்னோம், அது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். தைராய்டு பிரச்சனை, தைராய்டு அளவு குறைந்து போய் ஹைப்போ, அதாவது டிஎஸ்ஹெச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்மை குறைவு வரும். எங்களுக்கு இன்றைக்கும் கூட ஒரு கதை ஞாபகம் இருக்குது. சிங்கப்பூரில் இருந்து வந்த தமிழர், அவர் சென்னையில் திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் முகம் எப்பயும் சிரிக்கவே மாட்டார். அப்படி ஃபேஸ் மாஸ்க் லைக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு 3 மாதத்தில் செக்ஸ் பண்ண முடியல. அப்புறம் இங்கே வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க. நாங்கள் டெஸ்ட்டுகள் எடுக்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார், நான் சைக்காட்ரிக் மெடிசன் கொஞ்சம் எடுக்கிறேன்னு. சரி, சைக்காட்ரிக் மெடிசனால் அப்படி இருக்கார் போல இருக்கு, முகம் ஒரு டல்லாக ஒரே மாதிரி இருக்குன்னு. ஆனால் ரிசல்ட் வந்த உடனே தைராய்டு ரொம்ப 200 கிட்ட இருந்தது. ஹைப்போ தைராய்டு அவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா அது ஆண்மை குறை உண்டு பண்ணும். ஆளையே மாற்றிடும். அவர் உடம்பு ஏறும், ரொம்ப டல்லாக இருப்பாங்க, அசதியாக இருப்பாங்க, தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், சிரிக்க முடியாது, முகம் ரொம்ப கலகலப்பாக இருக்காது, ஒரு ஆர்டினரியாக முகத்தில் வர்ற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே முற்றிலுமாக மனிதர்கள் மாறிடுவாங்க. அவங்க இயல்பான லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆண்மை குறைவும் சரியாயிடும். ஹைப்பர் தைராய்டு அதிகமாக இருக்குது, தேவையை விட அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவு வரும். அதற்கான மருந்துகள் இருக்குது, அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை கொடுத்தோன்னா அதுவும் சரியாயிடுவாங்க. இது 2 பக்கம். அடுத்து புரோலாக்டின் என்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். இது ஒரு 17 வரைக்கும் இருக்கணும். 200, 100 அப்படின்லாம் இருக்கும். மூளையில் பிட்யூட்ரியில் வளரக்கூடிய ஒரு சுரப்பி வீங்கி போய் அதிகமாக சுரக்கும். இது அதிகமாக சுரந்தாலும் ஆண்மை குறைவு வரும். இதற்கான மருந்துகள் இருக்கு, எளிமையான சிகிச்சை முறைகள். முற்றிலுமாக இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். தேவைன்னா ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுப்போம், பிரெயின் எப்படி எவ்வளோ வீக்கம் இருக்குன்னு. அதற்கான மருந்துகளை கரெக்டாக கொடுத்தா நல்லா குறைஞ்சிரும். இன்றைக்கு அதை முழுமையாக சரி பண்ண முடியும்.